இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்கக்கூடிய படம் மரியராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் அவங்க நடித்து வெளியே வந்திருக்கக்கூடிய ஹாப்பி ராஜ். இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்கு? ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு ஊரில் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அப்படி டீச்சராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணலை. திரும்ப இன்னொரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து ஜிவி பிரகாஷோடைய லவ்வை வந்து ஏற்றுக்கிறதா இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த ஸ்கூல் டீச்சராக இருக்கும்போது ஸ்கூலில் இருக்க பசங்களும் சரி, அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே குதிரை மூட்டை வாத்தியர்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடும்போது ஜிவி பிரகாஷுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிடுது. அதனால் ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு திடீர்னு கிளம்பி போயிடுறாரு. அங்கே போயிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வந்து பார்க்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் உண்டாயிருது. அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோயினும் ஜிவி பிரகாஷை பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் ஜிவி பிரகாஷ் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த கதையில் வந்து ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஜிவி பிரகாஷ் அவங்க ஃபேமிலியை பற்றின உண்மைகளை சொல்கிறாரா, இல்லை அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் காதலிச்சு ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தில் கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையிலும் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், ஜார்ஜ் மரியன் அவங்களா இருக்கட்டும், மதுரை முத்து, அதே மாதிரி அப்பாஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்லாம் ரொம்ப அருமையாக பொருந்திருக்கு. இதில் வந்து காமெடிகளும் கலந்துருக்கு. அதே மாதிரி சீரியஸ்னஸும் எமோஷனல் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் மியூசிக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் கிடையாது. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் மியூசிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரையிலும் எப்போவுமே ஜிவி பிரகாஷ் அப்படின்னா படம் வந்து கலகலன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அவருடைய கதைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இந்த படத்தில் அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குது. என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்தவரையிலும் கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு நம்ம எதுவும் எடுத்துக்க முடியாது. சரி, அப்போது என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்தவரையிலும் கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவன் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு, ஃபேமிலிக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரி எமோஷனலாக கிளைமேக்ஸை முடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் அப்படி என்ன எமோஷனலாக இந்த படத்தை பொறுத்தவரையிலும் ரீசெண்டாக வந்த இதுக்கு போன வாரத்தில் வந்த யூத் அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எமோஷனல் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதே மாதிரி இந்த படமும் ஒரு எமோஷனலான ஒரு படம் தான். கண்டிப்பாக வந்து கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாதர்ஸுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த யூத் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஸோ அவங்க பேரண்ட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு கதையை வந்து கொண்டு வந்து சேர்த்தா அது வந்து ஒருத்தர் எடுத்தால் இன்னொருத்தர் அதே மாதிரி பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்காக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் வந்து வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு அதை கூட்டுக்கிட்டு போயிடும், சிலருக்கு வந்து வெற்றிகரமாக அது வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே இப்போ தான் ட்ரெண்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே பேட்டர்னில் வந்து கதை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு இது சாத்தியம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலும் இதுதான் கதை அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருது. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொறுத்தவரையிலும் இந்த படத்தை நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு எமோஷனலாக கொண்டு போய் கடைசியில் கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஹாஃபில் எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் டோட்டலாக வந்து இந்த படத்தில் கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஒரு சில பேரண்ட்ஸ் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு வேணால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மற்றபடி இந்த படத்தை பொறுத்த வரையிலும் அப்பா பையன் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு எமோஷனலாக எடுத்த ஒரு ஸ்டோரி தான் இந்த ஹாப்பி ராஜ். இந்த படம் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் பாதி படத்தை ஹாப்பியாக கொண்டு போயிட்டு பாதி படத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. ஓகே, அப்புறம் என்ன, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் எமோஷனலாக ஃபீல் பண்ணி வீட்டுக்கு போங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.